வணக்கம். மார்கழி 5 பாவக்காய் கோலம் தான் போட்டிருந்தேன். இலங்கை போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோட மார்கழி கோலத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பாவக்காய் கோலம்ன்றதுனால அந்த ஊரில் பாவக்காய் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ரொம்ப வெளுத்து போயிருக்கு. நம்ம ஊரில் எப்படி டார்க் க்ரீனாக இருக்குமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அங்கே லைட் க்ரீனாக இருக்குது. நாங்கள் போயிருந்தது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட். காய்கறி மார்க்கெட் நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. கத்திரிக்காய் நம்ம ஊரில் நிறைய வெரைட்டியில் கிடைக்கிற மாதிரி அங்கே கிடைக்கிறது இல்லை. மோஸ்ட்லி இந்த நீட் கத்திரிக்காய் தான் இருக்குது. அதே மாதிரி பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக செழிப்பாக இருக்குது. வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஆடு மாடாக இருக்கட்டும், எஸ்பெஷலாக ஆடுங்க அவ்வளோ செழிப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்காங்க. நல்ல இயற்கை வளம் இருக்குது. இன்னும் நல்லா ஆடு மாடுனாலலாம் ஃப்ரீயாக மேய முடியுது. நல்லா தண்ணி வளம், மண் வளம்லாம் இருக்கிறதுனால அங்கே எல்லாமே இந்த மாதிரி செழிப்பாக இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் சீப்பு கோலம் போட்டிருந்தேன். சீப்பு கோலம்னு பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓகே, நம்ம அவங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க தலைக்குன்றதை சொல்லவே மறந்துட்டுமே அப்படின்னு தோணுச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க தலைக்கு தேய்க்கிறதுக்கு. நம்ம தினமும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லெண்ணெய் தலை குளிக்கிறதுக்கு தேய்ப்போம். ஆனால் அவங்க தினமுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க தேய்க்கிறதுக்கு. நிறைய பேருக்கு தோணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்றது. இது ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நினச்சி நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.